குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான் சொல்ல போகிறோம். நம்ம மேரேஜ் அதை பொண்ணும் ஒரு மாப்பிள்ளையும் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னா, நீ எந்த நட்சத்திரமான இருங்க, எந்த லக்னமான இருங்க, எந்த ராசியாக தானே இருங்க, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணும்போது இந்த மேரேஜை பொறுத்தும் பார்க்கும்போது தயவு செஞ்சு ஒரே ராசியை தயவு செஞ்சு சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாதீங்க. ஒரே ராசி மேசத்துலேயும் பையன் மேசத்திலும் பொண்ணு தயவு செஞ்சு மேரேஜ் அது மாதிரி பண்ணாதீங்க. அது 10 பொறுத்துமே வந்தாலும் சரி பண்ணாதீங்க. ஏன் பண்ணாதீங்கன்னா கண்டிப்பாக அந்த 7.5 சனி வரும்போதெல்லாம் கண்டிப்பாக தாக்கி பிடிக்க முடியாது. தயவு செஞ்சு எப்போவுமே மேரேஜ் இந்த கல்யாணம்னு வரும்போது மேசம் மாதிரி தான் தயவு செஞ்சு மிதனத்தில் இந்த மாதிரி ஒரு 2 ராசி விட்டு தள்ளி விட்டு அடுத்த ராசியில் கல்யாணம் பண்ணுற மாதிரி பாருங்கள். கண்டினியூவாக மேசத்தில் இது மாதிரி 2 ராசியும் ஒரே ராசி தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணாதீங்க. 2 ராசி கேப் விட்டுட்டு 3ஆவது ராசியில் மேரேஜ் பண்ணுங்கள். அது ஒரே ராசி இருக்கிறது பண்ணும்போது இந்த ராகு வந்தாலும் ஜென்ம ராகு வந்தாலும் சரி, ஜென்மத்தில் சனி பகவான் வந்தாலும் சரி தாக்கி ஒரு ஆள் அடிக்கிறாங்கன்னா உங்களை இப்போ அடிக்கிறாங்கன்னா ஒரு ஆள் 2 பேரும் அடிக்கிறதுக்கும் ஒரு ஆள் அடிக்கிறது வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆளும் அடிக்கிறதுக்கும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறதுக்கும், அதான் ஒரு ஆள் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆள் 5 பேர் சேர்ந்து அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இது மாதிரி 2 பேருக்குமே அடி விழும் போது 2 பேருமே பிரச்சனை இருக்கும் போது கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பிரச்சனை பெரிய பிரிவில் போய்டும். தயவு செஞ்சு